வடகிழக்கில் இராணுவ முகாம்களை மூட நடவடிக்கை பாதுகாப்பு பிரதி அமைச்சர். செம்மணி மனித புதைகுழியில் சிறுவர்களும் புதைப்பா, சட்ட மருத்துவ அதிகாரியின் அறிக்கை. வடக்கு கிழக்கில் அதிகாரத்தை மீறும் போலீசார் கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு. இலங்கைக்கு மேலும் 334 மில்லியன் டாலர்களை வழங்கும் சர்வதேச நாணய நிதியம். கொலைகள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் அஞ்சுகிறதா? சாணக்கியன் கேள்வி. யாழ் போதனா வைத்தியசாலையில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பணி பகிஷ்கரிப்பை தளர்த்த வைத்திய அதிகாரிகள் சங்கம் முடிவு. அனுபவமற்றவர்களுடன் பாராளுமன்ற உறுப்பினராகும் எண்ணமில்லை ரணில் விக்ரமசிங்க. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி குடிநீர் விநியோக திட்டத்தை பார்வையிட்ட வடமாகாண ஆளுநர். விவசாயிகளை ஏமாற்றிய அரசாங்கத்துக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் சஜித் பிரேமதாசா. தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள மேலதிக ராணுவ முகாம்களை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் ராணுவம் உள்ள மக்கள் காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் என பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜேசேகர தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மாகாணங்களில் அத்தியாவசியமான இராணுவ முகாம்களை தவிர்த்து ஏனையவற்றை மூடுவதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இராணுவம் வசமுள்ள காணிகள் முறையான மீளாய்வுகளுக்கு கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் என்றார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களும் பெருந்தோட்ட மக்களும் அரசாங்கத்துக்கு விசேட ஆணை வழங்கியுள்ளார்கள். ஆகவே அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைத்தே செயற்படுகிறோம். தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் மக்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் இராணுவத்தினர் உட்பட முப்படையினரும் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றனர் என தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட சிதலங்கள் பெருமளவானவை மனித உடல் எச்சங்கள் எனவும் அதில் சிறுவர்களுடைய பாட்பட்களும் அடங்குவதாக சட்ட மருத்துவ அதிகாரி தெரிவித்துள்ளார். எனவே இந்த புதைகுழிக்குள் சிறுவர்களும் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. செம்மணி சிந்துபாதி மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக நல்லூர் பிரதேச சபையினர் அண்மையில் கிடங்குகளை வெட்டிய போது அதற்குள் இருந்து மனித சிதலங்கள் என சந்தேகிக்கப்படும் பொருட்கள் மீட்கப்பட்டன. இது தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசாரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா கடந்த வாரம் சம்பவ இடத்தை நேரடியாக பார்வையிட்டார். இதன்போது குறித்த கிடங்குக்குள் இருந்து மீட்கப்பட்ட சிதிலங்கள் மனித எண்பு தொகுதிகளா என்பதை உறுதிப்படுத்த பகுப்பாய்வு நடாத்துமாறும் அந்த பகுதிகளில் விரிவான ஸ்கேன் பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தினார். நீதவானின் அறிவுறுத்தலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட பகுப்பாய்வு அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் மீட்கப்பட்ட சிதிலங்கள் மனித எண்பு மச்சங்களே என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் பாட்பட்களும் அந்த மனித எண்பு எச்சங்களுடன் சேர்ந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இராணுவத்தினரின் அறிவுறுத்தலின் பேரில் போலீசார் மிகவும் அதிகார துஷ்பிரயமாக நடந்து கொள்கிறார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாங்கள் இராணுவத்துக்கும் போலீசாருக்கும் இடையில் வேறுபாட்டை காண முடியவில்லை. அதனால் எனது இந்த பாதுகாப்பு தொடர்பான பகுப்பாய்வுக்காக இரண்டையும் சேர்க்க விரும்புகிறேன். வரவு செலவு திட்டத்தில் இராணுவ வீரர்களுக்கு 27% முதல் 33% வரை கணிசமான சம்பள உயர்வை வழங்குகிறது அரசாங்கம். பாதுகாப்பு விடயத்துக்கு முன்னுரிமை அளித்துள்ளமையானது பாதுகாப்பு படைகளை அதிகரிக்க விரும்புகிறது என்பதையே காட்டுகிறது. 16 வருடங்களுக்கு முன்னர் யுத்தம் முடிவுக்கு வந்தது. இன்று இங்கு போர் இல்லாத போதும் அந்த துறையை மேம்படுத்தும் எண்ணம் உள்ளது. இப்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பற்றாக்குறையாக 6.7% உள்ள போதும் சர்வதேச நாணய நிதியம் நிர்ணயித்த இலக்கு 5.2% மேலும் அரசாங்கம் தனது வருவாய் சேகரிப்பை ஜிடிபியில் 11.1% அதிகரிக்க வேண்டும். அடுத்த சர்வதேச நாணய நிதியத்தின் பிணை எடுப்புக்கு தகுதி பெற வேண்டும் என அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கான 48 மாத நீடிக்கப்பட்ட EFF என்ற நிதி வசதி ஏற்பாட்டின் கீழ் தமது நிர்வாக குழு 3வது மதிப்பாய்வை நிறைவு செய்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இலங்கை அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களை ஆதரிப்பதற்காக சுமார் 334 மில்லியன் டாலர்களுக்கான அனுமதி கிடைத்துள்ளது. இலங்கைக்கு இதுவரை வழங்கப்பட்ட சர்வதேச நாணய மொத்த நிதி உதவி சுமார் 1.34 பில்லியன்களாக உயர்ந்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இலங்கை அரசாங்கத்தின் செயல்திறன் வலுவாக இருப்பதாகவும் சமூக செலவினங்களுக்காக குறிக்கும் இலக்கை தவிர டிசம்பர் 2024 இறுதிக்கான அனைத்து அளவு இலக்குகளும் எட்டப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. ஜனவரி 2025 இறுதிக்குள் வரவிருந்த பெரும்பாலான கட்டமைப்பு அளவுகோல்கள் தாமதமாக நிறைவேற்றப்பட்டன.
அல்லது செயல்படுத்தப்பட்டன என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை தமது பத்திர பரிமாற்றத்தை சமீபத்தில் வெற்றிகரமாக முடித்தது. இது கடன்நிலை தன்மையை மீட்டெடுப்பதற்கான ஒரு முக்கிய மைல்கல் ஆகும். இந்த நிலையில் பொருளாதார மீட்பு வேகம் பெறுவதால் சீர்திருத்த முயற்சிகள் பலனளிக்கின்றன. எனினும் பொருளாதாரம் இன்னும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருப்பதால் சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலை தக்க வைத்துக் கொள்வது பொருளாதாரத்தை நீடித்த மீட்சி மற்றும் கடன்நிலை தன்மையை நோக்கி நகர்த்துவதற்கு மிகவும் முக்கியமானது என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்பு புத்தர் சிலை உடைக்கப்பட்டு பல்வேறு கொலைகள் நடந்தமை தொடர்பில் அப்போதைய அரசாங்கம் கவனம் செலுத்த தவறியதன் காரணமாகவே பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இப்போதெல்லாம் தேசிய பாதுகாப்பை அரசியல்மயமாக்க முயற்சிக்கின்றோம். தேசிய பாதுகாப்பு தேசிய பொருளாதாரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. நிலையான வளர்ச்சி இல்லாமல் தேசிய பாதுகாப்பு இல்லை. தேசிய பாதுகாப்பு பற்றி தனித்தனியாக பேசுவதில் அர்த்தமில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மூளையாக செயல்பட்டவர் பற்றி நாம் இன்னும் பேசி வருகிறோம். அன்று தாக்குதலுக்கு முன்பு புத்த சிலை உடைக்கப்பட்டு பல்வேறு கொலைகள் நடந்தன. அப்போது அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் கூறியது. இந்த நிகழ்வுகளின் சங்கிலியை ஆய்வு செய்திருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுத்திருக்கலாம். இறுதியில் தேசிய பாதுகாப்பு சரிந்தது. இன்று நாட்டில் இடம்பெறும் சம்பவங்களை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவமாக பார்க்க வேண்டாம். மேலும் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டால் கடந்த கால அரசாங்கங்களை நோக்கி விரல் நீட்ட வேண்டாம் என தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் கொலைகளிலும் மற்றும் சூழ்ச்சிகளிலும் ஈடுபட்ட குழுக்களுக்கு அரசாங்கம் அஞ்சுகின்றதா என்ற சந்தேகங்கள் நிலவுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சு, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சுக்களின் செலவு தலைப்புகளின் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். கடந்த காலங்களில் திரிப்போலி டெட்ரோன் ஊடாக இடம்பெற்ற கொலைகள் தொடர்பில் இந்த பாராளுமன்றத்தில் அடிக்கடி கூறியுள்ளேன். ஆனால் இது தொடர்பில் எந்தவித விசாரணைகளும் இதுவரை நடக்கவில்லை. அரச புலனாய்வு அதிகாரிகள் இதில் தொடர்புபட்டிருந்ததாக தெளிவாக கூறியிருந்தோம். அண்மையில் இடம்பெற்ற கடைமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தை தொடர்ந்து சாட்சியாளர்கள் பலர் சாட்சிகளை உங்களிடம் கூறி அதனை பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தினால் எங்களுக்கும் இதுவா நடக்கும் என கேள்வி எழுப்புகின்றனர். 2009ஆம் ஆண்டு யுத்தத்தின் பின்னர் மெனிக்பாமில் இருந்து 27 இளைஞர்கள் காத்தான்குடிக்கு கொண்டு வரப்பட்டு காத்தான்குடியில் கொலை செய்யப்பட்டு கடலில் போடப்பட்டனர் என்று அதனுடன் தொடர்பட்ட புலனாய்வு பிரிவினருடன் இருந்த வாகன சாரதியின் சாட்சியம் என்னிடம் வீடியோவாக உள்ளது. இது தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சூழ்ச்சிகளை செய்த குழுக்களுக்கு பயப்படுகிறதா அல்லது இவற்றை மூடி மறைக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றதா என்ற சந்தேகங்கள் எழுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கௌசல்யா நரேல் என்பவருக்கு விட்டுக் கொடுக்க உள்ளதாக அர்த்தப்படும் வகையிலான முகப்புத்தக பதிவொன்றை இட்டுள்ளார். கடந்த தேர்தலில் சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அர்ஜுனா தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார். அவர் பதவி விலகுவாராக இருந்தால் அவரது அணியில் போட்டியிட்டு 2வது அதிக வாக்குகளை பெற்ற கௌசல்யாவுக்கு அந்த பதவி செல்லும். எவ்வாறாயினும் அர்ஜுனாவும் இந்த பதிவில் மறைமுகமாக தாம் பதவி விலகப் போவதாக குறிப்பிட்டுள்ளாரையோ தவிர நேரடியாக எதனையும் விளக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நடைபெற்ற பணி பகிஷ்கரிப்பை பொதுமக்கள் நலன் கருதி மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தளர்த்த அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பொதுமக்கள் நலன் கருதி இன்று முதல் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இயங்கும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திடம் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து அவசர சிகிச்சை தவிர்ந்த ஏனைய சிகிச்சைகளை இடைநிறுத்தி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வியாழக்கிழமை முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இந்த நிலையில் அரசு வைத்திய அதிகாரிகளின் தாய்ச்சங்கத்துடன் யாழ் போதனா வைத்தியசாலை கிளைச்சங்கம் தற்போதைய நிலைமை பற்றி கலந்துரையாடிய பின்னர் நேற்று காலை பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பாக பின்வரும் முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. போதனா வைத்தியசாலை பணிப்பாளருக்கு நேற்று கடிதம் மூலம் அனுப்பப்பட்டது. இந்த கடிதத்தில் யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகம் வைத்தியசாலை மட்டத்தில் நடாத்தப்பட்ட உள்ளக விசாரணை குழுவின் பரிந்துரையின்படி இப்பிரிவின் அதிதீவிர கண்காணிப்பு பிரிவு சுமூக நிலை கருதி பொறுப்பு தாதிய உத்தியோகராக நியமிக்கப்பட்டிருந்த தாதியை வேறு பிரிவுக்கு இதுவரை காலமும் மாற்றாமல் விபத்து அதிதீவிர சிகிச்சை கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை பெறுவதற்கான நோயாளிகளின் உரிமைகள் மறுக்கப்படுவதை எமது சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. பொதுமக்களின் சிரமத்தை கருத்தில் கொண்டு விபத்து அதிதீவிர கண்காணிப்பு பிரிவு நோயாளிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் நல்ல நிர்வாகத்துடன் கூடிய அதிதீவிர சிகிச்சை பிரிவினை நிறுவுவதற்காக எமது தொழிற்சங்க நடவடிக்கையை விபத்து அதிதீவிர கண்காணிப்பு பிரிவுக்கு மட்டுப்படுத்தி குறைக்கிறோம். இதன் காரணமாக ஏடிஐசியூவிலிருந்து சத்திர சிகிச்சை அதிதீவிர கண்காணிப்பு பிரிவுக்கு நோயாளிகளை மாற்றும் போது எஸ்ஐசியூவில்
கட்டில்கள் கிடைப்பதற்கு வசதியாக புற்றுநோய் அறுவை சிகிச்சை மற்றும் குறிப்பிட்ட விபத்து அறுவை சிகிச்சைகள் தவிர ஏனைய வழக்கமான சத்திர சிகிச்சைகள் இடம்பெறாது. தற்போதைய பொறுப்பு தாதிய உத்தியோகத்தர் ஏடிஐசியு பணியில் இருக்கும் வரை ஏடிஐசியுவில் இருந்து புதிய நோயாளிகளின் அனுமதிகளை மருத்துவர்கள் பொறுப்பேற்க மாட்டார்கள். ஏடிஐசியுவில் உள்ள நோயாளிகள் மருத்துவ விடுதி அல்லது எஸ்ஐசியுவுக்கு மாற்றப்படும் வரை மாற்றப்பட்டதும் ஏடிஐசியுவில் கடமையில் உள்ள வைத்தியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையாக அங்கிருந்து பணிப்பாளர் பணிமனைக்கு இடமாற்றப்படுவார்கள். எனவே அவர்களை வைத்தியசாலையில் உள்ள ஏனைய அதிதீவிர சிகிச்சை கண்காணிப்பு பிரிவுகளுக்கு மாற்றுமாறு பணிப்பாளரிடம் கோரிக்கை வைக்கப்படும். சிறந்த நிர்வாகத்துடன் கூடிய நோயாளிகளுக்கு பாதுகாப்பான ஏடிஐசியுவை உருவாக்குவதற்கு நாங்கள் துணை நிற்போம். கிளினிக்குகள், வெளிநோயாளர் பிரிவு மற்றும் பிற சேவைகள் இன்று மாலை 4 மணி முதல் வழக்கம்போல் செயற்படும். அவசர சிகிச்சை பிரிவுகளில் நோயாளிகளின் பாதுகாப்பை முன்னிறுத்தி கலந்துரையாடலின் போது பணிப்பாளரினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் ஒரு வாரத்துக்குள் நடைமுறைப்படுத்த தவறும் பட்சத்தில் முன்னறிவிப்பின்றி முழு அளவில் எமது தொழிற்சங்க நடவடிக்கை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை வளாகத்தில் காணப்படும் குறைபாடுகள் குறித்து குரல் எழுப்பிய மாணவர்கள் மீது பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட அநீதிக்கு எதிராகவே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை வளாகத்தில் காணப்படும் விடுதி தொடர்பான குறைபாடுகள், உணவருந்துவதற்கான தொகுதி மற்றும் மலசலக்கூடம் தொடர்பான குறைபாடுகள் தொடர்ச்சியாக காணப்பட்டு வந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் நிர்வாகத்துக்கு எதிராக பல்கலைக்கழக மாணவர்கள் குரல் கொடுத்தனர். இந்த நிலையில் குரல் கொடுத்த பல்கலைக்கழக மாணவர்கள் 11 பேருக்கு 2 வாரங்களுக்கு கல்வி தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் குறித்த வளாகத்துக்கு முன்பாக மாணவர்களால் தீப்பந்தம் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறித்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தி தமக்கான தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் எனவும் இதன் போது மாணவர்கள் கருத்து வெளியிட்டனர். அனுபவமற்றவர்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினராகும் எண்ணம் தனக்கு இல்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். இது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவுக்கும் தெரிவித்ததாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பிராரிரக வாகன உரிமம் உள்ளவர்கள், எல்போர்ட் உரிமம் உள்ளவர்களுடன் நேரத்தை செலவிடுவதில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றத்துக்கு திரும்பும் நோக்கம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள புதிய ஜனநாயக முன்னணி அலுவலகத்தில் நடைபெற்ற இளம் வழக்கறிஞர்கள் கூட்டத்தை தொடர்ந்து ரணில் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு திரும்ப உள்ளதாக ஊடக அறிக்கைகளை மேற்கோள்காட்டி ஊடகவியலாளர்கள் ரணில் விக்ரமசிங்கவிடம் கேள்வி கேட்டனர். மேலும் நாடு திவாலானது போது நான் ஏற்றுக்கொண்ட சவாலில் வெற்றிகரமாக நடத்தியமை தொடர்பில் பணிவான மகிழ்ச்சி இருப்பதாக கூறிய முன்னாள் ஜனாதிபதி மக்கள் நாட்டின் பொறுப்பை ஒரு புதிய குழுவிடம் ஒப்படைத்துள்ளதால் அந்த குழு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்தார். யாழ்ப்பாணம் கிளிநொச்சி குடிநீர் விநியோக திட்டத்தின் தாளையடியில் அமைந்துள்ள கடல் நீரை நன்னீராக சுத்திகரிப்பு செய்யும் நிலையத்தை வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் நேற்று நேரில் சென்று பார்வையிட்டார். ஆளுநரை திட்ட பணிப்பாளர் பொறியியலாளர் எஸ். மாலதி, பொறியியலாளர் விஜயகாந்த் தலைமையிலான குழுவினர் வரவேற்றனர். குடிநீர் விநியோக திட்டத்தின் கட்டுப்பாட்டு அறையின் செயற்பாடுகளை ஆளுநர் பார்வையிட்டார். அதன் பின்னர் கடல் நீரை உள்ளெடுக்கும் நிலையம், சுத்திகரிப்பு மற்றும் விநியோகம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் நேரில் சென்று பார்வையிட்டார். இதன்போது திட்ட பணிப்பாளர் மற்றும் பொறியியலாளர்கள் உரிய விளக்கங்களும் ஆளுநருக்கு வழங்கப்பட்டது. விவசாயிகளை ஏமாற்றிய இந்த அரசாங்கத்திற்கு அடுத்த தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு கொரவப்பத்தான தேர்தல் தொகுதியில் மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். உரமானியம் சரியாக இன்னும் விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை. தரம் குறைந்த உரங்களும் தரம் குறைந்த கிருமி நாசினிகளுமே விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. பயிர் சேத இழப்பீடுகள் கூட இன்னும் வழங்கப்படவில்லை. நெல்லுக்கும் உத்தரவாத விலை கிடைத்த பாடில்லை. விவசாயிகள் பல சவால்களை எதிர்கொள்ளும் இவ்வேளையில் விவசாயிகளின் வாக்குகளால் அரசு அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் இன்று விவசாயியை மறந்துவிட்டு செயல்படுகின்றனர். எனவே இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அண்மை காலங்களில் நடந்த அனர்த்தங்களினால் பயிர்களுக்கு சேதம் ஏற்பட்டன. இதன் காரணமாக ஒரு ஏக்கரில் கிடைக்கும் நெல் விளைச்சல் குறைந்துள்ளது. நியாயமான உத்தரவாத விலை இன்னும் கிடைத்த பாடில்லை. ரூபாய் 120 உத்தரவாத விலையானது போதுமானதாக இல்லை. நெல் கொள்வனவு செய்ய 5000 மில்லியன் ரூபாய் குறைந்த தொகையை ஒதுக்கப்பட்டது. இவ்வாறு பொய் சொன்ன தற்போதைய அரசாங்கத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. விவசாயிகள் ஏமாற்றிய இந்த அரசாங்கத்துக்கு அடுத்த தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும்.
விவசாயிகளை மட்டுமன்றி அரச ஊழியர்களும் ஏமாற்றப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒரு தடவை 20,000 சம்பளம் அதிகரிக்கப்படும் என தேர்தல் மேடைகளில் தெரிவித்தனர். இவ்வாறு கூறியது நடந்த பாடில்லை. அரச ஊழியர்கள் சம்பள விடயத்தில் ஏமாற்றப்பட்டுள்ளனர். கொலை கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளது. இன்று நீதிமன்றங்களில் கூட கொலைகள் இடம்பெற்று வருகின்றன. உயர் பாதுகாப்பு வலயத்திலும் கொலைகள் இடம்பெற்று வருகின்றன. பாதுகாப்பற்ற நிலை உருவாகியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.japnaclary.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.